வீட்டுக்காரரு? நல்லா தான் இருக்கிற அப்படின்னா ஏன் இத்தனை சலுப்பு உனக்கு? கை வைக்கிறியா? அப்படி இருந்தாலும் கண்ணே, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் என்னுடைய புருஷன் என்று பூவுலகம் அங்கே எல்லாம் பணிவது போல நான் என்னதான் வானலோகத்தில் அங்கையாக இருந்தாலும் நானும் ஒரு பெண் அல்லவா? கட்டிய கணவனிடத்திற்கு ஆசாபாசம் அத்தனையும் இருக்கும் என்று சொல்லி உங்கள் பாதத்தை அநேகுடைய மகளை கொண்டு வந்து பன்னிதார் கருவி உங்கள் பாதத்தை பட்டு மீது ஆம்பரத்தால் துடைத்து இந்த மங்கையால் மேகராணி அடிபணிந்தேன் சுவாமியார். எங்க வீட்டுக்காரரு வந்தாரு என்னமோ தெரியல. இங்க வந்ததுல இருந்து இப்படி உடம்பு இழைச்சுக்கிட்டே போகுது, என்னன்னு தெரியல. நானும் நல்லபடியாதான் அரிசி ஆக்கி போடுறேன். யாரோ பெரிய பிள்ளை எலும்பு தானே தின்னா அப்படி கறி தின்னா கறி ஏறி போயிருமாமா. தேவி, மன்னன் பாதத்தை பணிந்ததனால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நல்லபடியா பொழைச்சிருந்தா சரி, இன்னொரு காலத்துக்கு பொழைச்சு நம்ம ஒன்னா வாழலாம். செத்து போயிருவியா? நான் அப்படி சொன்னா நான் தாலி அறுத்து எதுல போட்டு எவன் கூட போலான்னு நினைக்கிறேன். நீ கண்ணே, மன்னவன் பாதத்தை பணிந்ததனால் இந்த மங்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வயிற்றுல காதலி வலிக்குது. அவரு நான் பொல்லாத மாதிரி ஒரு பொண்டாடி கேட்டா போயிட்டோம்னா அவரு ஏக்கம்.
மனசு தேத்துறதுக்கு. அப்படி சொல்லு. என் பொண்டாட்டிக்கு தாராள மனசு. யாரு கூப்பிட்டாலும் போயிருவா? என்ன அப்ப என் பொண்டாட்டி நீ என்ன சொல்ல வர? என்ன எல்லாருக்கும் உதவணும். அரண்ணு சொல்லதும் கொட்டிக்காரங்க பின்னாடி போறாரு பாருங்க. சாமத்து கிட்ட கூட வந்துடணும். அவருக்கு வெக்க வந்து சொன்னாங்க தேவி சாமத்துக்கு போனாலும் போவேன். கேட்ட குமாரப்படத்துல இருந்து வந்தியா ஒரு நாள் படிக்கு தேவூர் செட்டி பொட்டோடும் 16 செல்வங்களை பெற்று திருவாழ்வு வாழ்ந்திருப்பாய் தேவி. அப்ப என்ன போதிலும் ஆமா, கட்டி கடன் எடுத்து மங்கையாகப்பட்ட நான் பெற்ற ஆசீர்வாதமாகப்பட்டது 3 இவர்கள் ஒன்றாக சேர்ந்து எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போல இந்த கன்னியாளுக்கு காலம் முழுக்க இணங்க வேண்டும் மன்னவா. அப்படியே இருக்கட்டும். என் மன்னர் எடுத்து ஒரு வாய்வாட்டுக்கு ஆசைப்படுகிறேன். ஏமா கல்யாணம் பண்ணதான் கூப்பிட்டு வந்தா கல்யாணம் பண்ணதானே? அரேஞ்ச் மேரேஜா? அப்படியா? கல்யாணமும் என்னப்பா இவங்க இவ்வளவு சந்தேகம் வருது உனக்கு? என்ன காரணம்? இன்னுமே நான் விளையாடிட்டு தான் இருக்கேன். அப்படியா? என்ன காரணம்? எதற்காக வைத்தேன்? ஆகிவிட்டார். அதனால் அவன் பருவத்துக்கு வந்தவனே கொண்டு போய் கராய் சேர்த்தணும். முன்னாடி உன்னோட சக்கரவர்த்தி அவன் பருவத்துக்கு வந்தா நல்லபடியா கல்யாணம் செய்து வைக்கணும். அப்படி சொல்றீ? என்ன போட்டு என்ன கண்ணு குட்டியா பெத்து போட்டுக்கிறாங்க. அது கூட உதவ மாட்டேங்குது. ஆமா கண்ணே, என்ன இது வேற என்னது கருமாந்தம்? என்ன காரணம்? என் மகளாகப்பட்டவள் பூத்து பிராயத்தில் இருக்கிறார். எப்படி தக்க பருவத்தில் ஒரு பெண் பிள்ளையை கல்யாணம் செய்து கொடுக்கணும்னா நீங்களா என்ன பெத்தீங்க இருக்கிறவங்க பேசுவாங்க. ஆமாங்க, அப்படி கூட செய்வாங்க. நம்மள பெத்த அப்பா அம்மா இருந்துட்டு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணல நீ ஏண்டி துப்புற? ஏப்பா நீ எந்திரிச்சு வா. அங்க ஏன் போய் மத்தாள் சந்திர ஒன்றுக்கு வா. ஒரு பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா வந்து பேசி வா. பர்மா சைனாவில எல்லாம் கொண்டு போய் சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வருவாங்களாம். என்னத்துக்கு? விக்கிறதுங்க. பர்மாவில சைனாவில எல்லாம் பிள்ளைங்களை கொண்டு போய் வித்துட்டு வருவாங்களாம். பிள்ளைங்க எல்லாம் பாக்குறது அழகா இருந்தா அது ஒரு ரேட்டு, கொஞ்சம் மென்ன பண்ணா இருந்தா அது ஒரு ரேட்டு, கொஞ்சம் அதாவது 3வது குவாலிட்டி இருந்தா அது ஒரு ரேட்டு. 3வது குவாலிட்டி நீ என்ன ரகம் பிரிக்கிற? ஆமாங்க, அது மாதிரிங்க. 3வது குவாலிட்டி வந்தாச்சு. ஐயோ ஆமாங்க, அதனால பிள்ளை கொண்டு போய் வித்துட்டு வரலாமா? 6 பிள்ளை பத்து 6 பெருமாள் கொண்டு வைத்து பாருங்க. ஏன்டி இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. என்ன போட்டுட்டா கல்யாணம் போய் சொல்லிட்டு கண்ணே என்னங்க தேவி, நம் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். நம் மகளாகப்பட்ட மின்னலுடையாளை அழைச்சிட்டு வா. அவளுடைய விருப்பம் என்னன்னு கேட்க. பிள்ளைக்கு கல்யாணமா? உனக்காடி என்னமோ ஏதோ நினைச்சேன். எனக்கு கல்யாணம் இல்ல, நீதான் கேமராமேன். யாரு செல்வன்? ஆமா, சூப்பரா இருப்ப அப்படி. ஆமா, விடி வீடியோவே அப்படி கொஞ்சம் கல்யாணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து வளைகாப்புல இருந்து எல்லாத்துக்கும் நீதான் கேமரா. வீடியோ எடுப்பாங்க. அது எது வேணும் எது வேணாலும் கரெக்டா கட் பண்ணி எடுப்பா அப்படி. அப்படியா? அதனால தான் சொன்னேன். விச்சு போடுவோம். அப்படியே பிள்ளைய கூட்டாடி. அப்படியா? போயிட்டு வரேங்க.